இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதையோட பேர் கடைசி அன்பு. வாங்க கற்பனை உலகத்துக்குள்ளே போகலாம். ஒரு அழகான நகரத்தில் புதுசாக காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்ட 2 பேர் தன்னோட ஒரு வயசுனோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அவங்க கவர்மெண்ட்லேருந்து ஒரு மெசேஜ் வருது. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இரண்டாவது உலகப் போர் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு நம்ம ஆர்மியில் ஆள் பத்தலை, அதனால் வீட்டுக்கு ஒரு ஆண் கண்டிப்பாக நம்ம ஆர்மியில் சேரணும் அப்படின்னு கவர்மெண்ட் நியூஸில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்ட வீட்டில் அவங்களுக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. தன்னோட கணவன் தன்னை விட்டு போக போகிறாருன்னு. இப்போ இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோயின் வச்சுக்கலாம். அவங்களுக்கு பிறந்த அந்த ஒரு வயசு பொண்ணு நம்ம பொண்ணுன்னு கூப்பிட்டுக்கலாம். இப்போது அவர் தன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கவர்மெண்ட் கீழே இருக்கிற ஆர்மியில் போய் சேரணும் அப்படிங்கிற கட்டாயமாயிருச்சு. அதனால் தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அவனோட ஒய்ஃபுக்கு, அதாவது ஹீரோயினுக்கு பாய் சொல்லிவிட்டு, நான் கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடுவேன், சீக்கிரமாக போர் முடியும் மாதிரி தான் அறிகுறியெல்லாம் தெரியுது, நம்ம கண்டிப்பாக டக்குன்னு ஜெயிச்சிருவோம், நான் சீக்கிரம் முடிச்சோடனே வந்துடுவேன், அது பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே, அதாவது அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கான். அந்த அழுதுகிட்டு இருக்கிறதோட மனைவிக்கிட்ட ஹீரோ அவரோட கர்ச்சீஃப் ஃபோனை கொடுத்து, நான் வர வரைக்கும் ஞாபகமாக இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இது 2வது உலகப் போர் நடந்த காலகட்டங்கிறனால அப்போ ஃபோனு அதெல்லாம் அந்தளவுக்கு ஒரு செயல்பாட்டில் இல்லை. லெட்ரு மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே போயிட்டு மறக்காமல் லெட்ரு போடுங்கன்னு சொல்கிறாங்க. இவரும் இருந்துட்டு சரி சரின்னு சொல்லிட்டு வேகமாக வெளில போகிறாங்க. ஏன்னா அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு வர்றதுக்கு ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பஸ்ஸு ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அந்த பஸ்ஸும் வந்துருச்சு இவங்க வீட்டுக்கு முன்னாடி. இவரும் வேகமாக அந்த பஸ்ஸில் ஏறி அழுதுட்டு இருக்க மனைவிக்கு ஆறுதல் சொல்லிட்டு கிளம்புறாங்க. போகிறதுக்கு முன்னாடி தன்னோட மனைவிக்கும் தன்னோட ஒரு வயசு மகளுக்கும் நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு போகிறாங்க. இப்படி போனதுக்கப்புறம் அங்கே ஆர்மியில் இவர் சிறப்பாக செயல்படுறாரு. அதனால் எந்தெந்த இடத்துலலாம் ஒரு அவசர சூழ்நிலை ஏற்படுதோ, இல்லைனா ஒரு திறமையான சோல்ஜர்ஸ்லாம் தேவைப்படுறாங்களோ அந்த இடத்துக்கு ஹீரோவை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஹீரோ ஒரு இடத்துல இல்லாமல் பல இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கார். அப்படி போகும்போதெல்லாம் தன்னோட மனைவிக்கு ஒவ்வொரு லெட்டர் போட்டுடுறாரு. அந்த லெட்டர் எல்லாமே அவங்க லெட்டர் பாக்ஸில் வந்துடுது. அந்த ஹீரோயினும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எப்படா நம்மளோட கணவர் வீட்டுக்கு வருவாருன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் போகுது. நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாதங்களே ஆகுது. அப்படி ஒரு நேரத்தில் அந்த ஆர்மியோட லீடர்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த ஆர்மியோட லீடர் நம்ம ஹீரோவையும் அடுத்து அவரை மாதிரியே நல்ல திறமையாக இருக்கிற ஒரு 5 பேரை ஒரு டீமாக கூப்பிட்றாங்க. அந்த டீமுக்கு தி சீக்ரெட் ஸ்குவாட் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சொல்கிற ஒரு சீக்ரெட்டான ஒரு பேஸுக்கு போகணும், அங்கே அண்டர் கிரவுண்டில் தான் ஒர்க்கே இருக்குது, இங்கே மட்டும் போனால் போதும், நீங்கள் போயிட்டு அந்த அண்டர் கிரவுண்டில் 5 பேர் தங்குறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நம்ம பண்ணியாச்சு, நீங்கள் போயிட்டு அந்த 5 பேர் மட்டும் அங்கே இருந்தால் போதும், அங்கே இருந்து எனிமீஸ் வந்தால் அவங்கள அட்டாக் பண்ணி அவங்க டிஃபெண்ட் பண்ணுறது தான் அவங்க ஒர்க்குன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டுமே எங்கள்கிட்ட அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் அந்த 5 பேர் அந்த இடம் தெரியாத, அதாவது ஒரு அனானிமஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது, அந்தளவுக்கு சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. அந்த இடம் அங்கே இருக்குது அப்படிங்கிறது இங்கே இந்த லீடருக்கும் அதே மாதிரி அந்த 5 பேருக்கு டீமுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த 5 பேருக்கு டீமு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் நாங்கள் இங்கே சேஃபாக வந்துட்டோம் அப்படிங்கிற மெசேஜையும் ஆர்மி பேஸுக்கு அனுப்புகிறாங்க. ஆர்மி பேஸில் இருக்கிற லீடரும் அதை கேட்டுட்டு சரி ஓகே அங்கேயே இருங்க, எனிமீஸ் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதம் 2 மாதத்தில் 2-3 டைம் எனிமி அந்த பார்டரை கிராஸ் பண்ணும்போது இந்த 5 பேர் இருக்க டீமு சீக்கிரட்டாக கீழேருந்து அட்டாக் பண்ணி எல்லாத்தையும் கொண்டுடுறாங்க. இப்படி வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 3 மாதம் கழித்து அந்த மெயின் ஆர்மி பேஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஆர்மி பேஸ்லேயே எனிமீஸ் குண்டு போடுறாங்க. அவங்க போட்ட குண்டில் அந்த ஆர்மி பேஸில் இருக்க எல்லாமே இறந்துடுறாங்க. அந்த லீடர் இறந்துடுறாரு. இதனால் அங்கேருந்து அந்த சீக்ரெட் பேஸ்க்கு வர வேண்டிய கம்யூனிகேஷனும் கட் ஆகுது. இப்படி கட் ஆனதுனால இவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க கிட்ட இருக்க உணவுகள் மற்றும் ஆயுதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே காலங்கள் போகுது. அப்படியே அந்த வாரம் ஒரு முடிவுக்கு வருது. இப்போ இந்த போரில் இவங்க நாட்டுக்காரங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சு முடித்ததுக்கப்புறம் அங்கே மெயின் ஆர்மி பேஸ்லேருந்து எல்லாத்துக்குமே மெசேஜ் போகுது, இந்த மாதிரி போர் முடிஞ்சிருச்சு, எல்லாம் நம்ம நாட்டுக்கு வாங்க அப்படின்னு. இதனால் அங்கங்கே பிரிஞ்சு பதுங்கின்னு இருந்த எல்லா சோல்ஜர்ஸுமே அவங்களோட நாட்டுக்கு திரும்புகிறாங்க. அப்படி திரும்பும்போது
இந்த 5 பேர் போன சீக்ரெட் ஸ்குவாடு மட்டும் எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா அவங்க ரிட்டர்னும் ஆகலை. கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி அவங்க 5 பேர் எங்கே போனாங்க அப்படின்னு நிறைய பேர்கிட்ட விசாரித்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த 5 பேர் எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயம் லீடருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்துச்சு. அந்த லீடரும் அந்த பேஸ் கேம்ப்லேயே இறந்து போயிட்டார். இதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்கள தேடுறதுக்காக தனிப்படைகள் தான் அமைச்சு நாடு முழுக்க தேட விடுறாங்க. பார்டர்ஸ் எல்லாருக்கும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே அந்த 5 பேர் கிடைக்கல. இப்படியே போகுது. இப்படியே 1-2 வருஷம் ஆனதுக்கப்புறம் சரி இனிமேல் அவங்க பிழைச்சிருந்தாலுமே இறந்து போயிருப்பாங்க, அதனால் அந்த 5 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த 5 பேருமே ஒரு சிறந்த வீரர்கள், அவங்க நம்மளோட போகிறப்போ நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த 5 பேரில் 4 பேருக்கு உயரிய விருதும், அதே மாதிரி அந்த 5வது ஆள் அது யாருன்னா நம்ம ஹீரோ தான் அந்த டீமுக்கு ஒரு லீடராக இருந்திருக்காரு. அவருக்கு இன்னுமே கொஞ்சம் உயரிய விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. எல்லா வீரர்களும் வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு தன்னோட கணவன் மட்டும் வீட்டுக்கு வராத நினச்சி நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. போர் நடந்து 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த பொண்ணுக்கும் இப்போ 5 வயசு ஆச்சு. அவங்க அம்மா, அதாவது நம்ம ஹீரோனும் இருந்துட்டு சரி நம்மளும் ஏற்றுக்குவோம் நம்ம கணவன் இறந்துட்டாரு அப்படின்னு தன்னோட கணவனுக்கு இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்களும் வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கல்யாணம் எதுவுமே பண்ணிக்கல. அவங்களோட காதல் நினச்சிட்டே இருக்காங்க. இப்படியே வருடங்கள் உருண்டோடுது. இப்படியே ஒரு 50 வருஷம் முடியுது. இந்த 50 வருஷத்தில் தன்னுடைய ஒரே பொண்ணை கஷ்டப்பட்டு வளர்த்து பல ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலுமே, ஏன்னா என்ன ஒரு முக்கியமான பிரச்சனைனா, இவங்க எந்த வீட்டில் இருந்தாங்களோ அந்த வீட்லேயே எனிமீஸ்லாம் குண்டு போட்டிருக்காங்க. அதனால் மற்ற நாட்டுக்காரங்க குண்டு போட்ட அந்த ஏரியா ஃபுல்லாமே அழிஞ்சிருச்சு. அப்போது இவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. இவங்க மட்டும் இல்லை, இவங்க கூட வாழ்ந்த எல்லாமே எஸ்கேப் ஆனாலுமே அவங்க வீடு சொத்து எல்லாமே போச்சு. இருந்தாலும் கஷ்டப்பட்டு தன்னுடைய பொண்ணை படிக்க வச்சு இப்போ அந்த பொண்ணும் ஒரு ஆர்மி ஆஃபீஸராக வளர்ந்து நிற்கிறாங்க. இந்த பொண்ணு வளர்ந்ததுலேருந்து தன்னோட அப்பா எங்கே போனாங்க அந்த டீமை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள் எடுத்து பார்த்தாங்க. கவர்மெண்ட்டையும் கேட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி எல்லா இடத்தையும் தேடி பார்த்துருக்காங்க. ஆனால் கண்டுபிடிக்கவே முடியல. இப்போது அந்த பொண்ணுக்கு 50 வயசு ஆச்சு. அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு 70 வயசு ஆச்சு. நம்ம ஹீரோயினுக்கு வயது முதிர்வுனால இறக்க போகிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இப்போது நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் ஒரு மெத்தையில் படுத்திருக்காங்க. டாக்டர் சொல்கிறாங்க இன்னும் இவங்க ஒரு வாரம் கூட உயிர் வாழ மாட்டாங்க, அதனால் சொந்தக்காரங்களை சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க அந்த பொண்ணு எங்கள் சொந்தம்னு யாருமே இல்லைங்க, நாங்கள் 3 பேராக இருந்தோம் இப்போ 2 பேராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தன்னோட மரண படுக்கையில் இருந்த அந்த அம்மா, அதாவது நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி உன்னோட அப்பா என்கிட்ட ஒரு கர்ச்சீஃப் கொடுத்துட்டு போனார், என் ஞாபகமாக வச்சுக்கோன்னு. அந்த கர்ச்சீஃபை நான் நம்ம பழைய வீட்டில் இருக்கும்போது திடீர்னு நம்ம மேலே எதிரிகள் தாக்குதல் நடத்தினதுனால நம்மளே எஸ்கேப் ஆகும்போது அந்த கர்ச்சீஃபை நம்ம நிறைய பொருட்கள்லாம் அங்கேயே விட்டு வந்துட்டேன். அதனால் நீ இப்போ போனேன் அப்படின்னா எங்கள் நினைவாக இருக்க எல்லா பொருளையும், அதுவும் முக்கியமாக எங்கள் கர்ச்சீஃபும் கிடச்சா எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு இருந்துட்டு அம்மாவோட கடைசி ஆசை நிறைவேற்றணுன்னு அந்த இடத்த நோக்கி போகிறாங்க. எதிரிகள் குண்டு போட்டதுக்கப்புறம் அந்த இடத்த யாருமே வசிக்கலை, எல்லாம் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இப்போது அந்த இடம் ஒரு சின்ன காடு மாதிரி வளர்ந்து நிற்கிது. இந்த பொண்ணும் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு தன்னோட பழைய வீடு இடத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போது அந்த வீடு ஒரு முக்கால்வாசி அப்படி இடிஞ்சு விழுந்து கிடக்குது. ஒரு கால்வாசி வீடு மட்டும் கொஞ்சம் ஏதோ தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இவங்க போய் பார்க்கும்போது இவங்க நல்ல நேரத்துக்கு அவங்களோட அம்மா, அதாவது நம்ம ஹீரோயினோட ரூம் மட்டும் இடியாமல் மற்ற ரூமெல்லாம் இடிஞ்சு கிடக்குது. அப்போது அந்த ரூம்குள்ளே போகும்போது பார்க்குறாங்க ஒரு டேபிளுக்குள்ளே அவங்களோட கர்ச்சீஃப், நெக்ஸ்ட்டு பல அப்போ எடுத்த ஃபோட்டோஸ், நெக்ஸ்ட்டு அவங்க அப்பா, அதாவது நம்ம ஹீரோவோட ஒரு சில ஆடைகளும் இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அந்த வீட்டுக்கு வெளில பார்க்குறாங்க. அதாவது அவங்க இடிஞ்சு கிடக்கிற அந்த வீட்டுக்கு வெளியில் பார்க்கும்போது ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்குது. அந்த போஸ்ட் பாக்ஸ் எதுனா அவங்க வீட்டோட போஸ்ட் பாக்ஸ் தான். அந்த போஸ்ட் பாக்ஸ்லேருந்து தான் நிறைய லெட்டர் அந்த ஹீரோட்டேருந்து ஹீரோயினுக்கு வந்துச்சு. அதில் ஒரு 2-3 பிரிக்கப்படாத லெட்டர்ஸ் இருக்குது. அதில் ஒரு லெட்டர் யார் எழுதுனதுன்னா நம்ம ஹீரோ எழுதுனது தான். அதை படித்த உடனே அந்த பொண்ணு அப்படி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த லெட்டர் தான் அவங்களோட மனைவி, அதாவது நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ எழுதின கடைசி லெட்டர். அந்த லெட்டரில் இந்த மாதிரி நாங்கள் ஒரு 5 பேர் ஒரு டீமாக போகிறோம் சீக்கிரட்டாக ஒரு மிஷினுக்கு, எங்கள் கேப்டன் தான் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு, அதனால் அதாவது எங்கள் ஜென்ரல் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு, அதனால் என் லொக்கேஷன் எங்கே அப்படிங்கிறது நான் உனக்கு சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு அவங்க இருக்க எக்ஸாக்ட் லொக்கேஷனை அந்த ஒரு லெட்டரில் அவர் எழுதி அனுப்பியிருக்காரு. ஆனால் இந்த லெட்டர் அந்த போஸ்ட் பாக்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்குள்ளே
அங்கே எதிரிகள் குண்டு போட்டதுனால இவங்க அந்த இடத்த விட்டு நகர வேண்டியதாச்சு. அதனால் அந்த கடைசி லெட்டர் நம்ம ஹீரோயின் கை கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் இப்போது நம்ம அந்த பொண்ணை படித்து பார்த்ததுக்கப்புறம் உடனடியாக அந்த லெட்டர் எடுத்துகிட்டு கவர்மெண்ட் கிட்டே போயிட்டு, இந்த மாதிரி என்னுடைய அப்பா, அடுத்து அந்த டீமில் இருக்க மிச்சம் 4 பேர், இந்த 5 பேருமே இங்கே தான் இருக்காங்க. அதனால் எனக்கு ஒரு சின்ன டீம் கொடுங்க, நாங்கள் போயிட்டு அவங்கள இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டும் சரி ஓகே போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போது அந்த பொண்ணு அடுத்து இன்னும் அவங்க கூட ஒரு 2-3 பேர் ஒரு டீமாக போகிறாங்க அந்த இடத்துக்கு. அந்த இடத்த கண்டுபிடி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இடம் இப்போ கொஞ்சம் மாறி இருக்கும் இல்லைங்களா? அதனால் அந்த இடத்துக்கு ஒரு 2-3 நாள் தொடர்ந்து தேடினதுக்கப்புறம் அந்த இடத்தையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது அண்டர் கிரவுண்டில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் தான் அந்த 5 பேருமே இருந்திருக்காங்க. அந்த 5 பேருடைய உடல்கள் மட்டும் இப்போ அங்கே இருக்குது. அந்த உடல்களை பார்க்கும்போது எதிரி நாட்டு வீரர்கள் அவங்கள சுட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா அவங்க உடம்பு முழுக்க தோட்டாக்களாக இருக்குது. அப்போது அங்கே ஒருத்தர் இருக்கார், வீரர். ஒரு வீரரோட உடல் இருக்குது. அந்த உடல் பக்கத்துலேயே ஒரு டேப் ரெக்கார்டும் இருக்குது. அந்த டேப் ரெக்கார்டில் என்ன எழுதியிருக்கு, அதாவது என்ன அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, எதிரிகள் நாங்கள் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அவங்கக்கிட்ட சண்டை போடுவோம். ஆனால் இப்போ எங்கக்கிட்ட ஆயுதங்களும் இல்லை, சாப்பிட உணவும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கடைசியாக இதனோட மனைவிக்காகன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட் சொல்லியிருக்காரு. இவங்க இந்த எல்லா விஷயத்துக்கும் கவர்மெண்ட்டை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டும் அந்த 5 பேருடைய உடல்களையும் எடுத்துகிட்டு இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக நியூஸில் சொல்கிறாங்க. இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்கு அந்த பொண்ணு வராங்க. வரும்போது அந்த கர்ச்சீஃபையும் அந்த டேப் ரெக்கார்டரையும் கொண்டு வராங்க. உள்ளே வந்தவங்க ஃபஸ்ட்டு அந்த கர்ச்சீஃபை தன்னோட அம்மா கிட்ட, அதாவது நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே அவங்க அதை தொட்டு பார்த்து தன்னோட மூக்கு பக்கத்தில் வைக்கிறாங்க. அதில் வர வாசனை அப்படியே தன்னோட அதாவது அவங்களோட கணவனையும் நம்ம ஹீரோவையும் அவங்களுக்கு நினைவுபடுத்துது. கடந்த 50 வருஷமாக சிரிக்காத நம்ம ஹீரோயினும் இப்போ கொஞ்சமாக அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு தெரியுது. இப்படி அவங்க கொஞ்சமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இந்த மாதிரி அப்பாவோட, அதாவது உங்களோட கணவனோட உடல் கிடச்சிருச்சுமா, எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு, நான் அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி கவர்மெண்ட்டு இன்றைக்கி அவங்களுக்கு மரியாதை கொடுக்க போகிறாங்க எல்லார் முன்னிலையும் வச்சு அந்த உடல்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அங்கேருந்து எடுத்து வந்த டேப் ரெக்கார்டரை அங்கே ஹாஸ்பிட்டல் ரூமில் இருக்க அந்த டேபிள் மேலே வச்சு போட்டு விட்றாங்க. அந்த டேப் ரெக்கார்டரில் இந்த மாதிரி எதிரிகள் எங்களை சுற்றி வளைச்சிட்டாங்க, எங்களால் முடிகிற வரைக்கும் நாங்கள் போராடுவோம்னு சொல்லிவிட்டு கடைசியில் இது என்னுடைய மனைவிக்காக, நான் திரும்பி வர முடியலன்னா என்னை மன்னிச்சிடு, நம்ம பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோ, உறுதியாரு, நான் எப்போதும் உன் கூட இருக்கேன், ஐ லவ் யூ ஸோ மச் டாமா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அப்படியே கண்ணீர் படிகிற நம்ம ஹீரோயின் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி தன்னோட இறுதி மூச்சை விடுறாங்க.